எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். கேரளா ஸ்பெஷல் இறால் மீன் கறி, கொஞ்சு தீயல் அப்படின்னு சொல்கிற கறி எப்படி செய்யலாம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பார்க்குறதுக்கு கொஞ்சம் கிளாமர் கம்மியாக இருந்தாலும் டேஸ்ட்டு ரொம்ப 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 அதிகமாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். 1/2 கிலோ அளவுக்கு இறால் மீன் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால தலையோடையே க்ளீன் பண்ணி எடுத்துருக்கு. உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அதே மாதிரி எடுத்துக்கோங்க. வறுத்து அரைச்சி சேர்க்கிறதுக்காக 2 கப் அளவுக்கு துருவன தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாகவே கொத்தமல்லி, முழுசாக இருக்கிற கொத்தமல்லி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் 4 to 5 சேர்த்துக்கலாம். இது எல்லாமே சேர்த்து நல்லா வறுத்தெடுக்கணும். இதோட அளவு எதுவுமே அதிகமாகி போகக்கூடாது. வரமிளகாய் வேணால் நீங்கள் 2-3 அதிகமாக காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஆனால் மிச்ச இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே இதே மாதிரி தான் சேர்க்கணும், அதிகமாகி போகக்கூடாது. தேங்காய் நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலையும் கூட நான் இதில் சேர்த்துருக்கு. கருவேப்பிலை நல்லா கிறிஸ்பியானதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் மாற்றி நல்லா ஆற விட்டுக்கோங்க. ஆறினதுக்கப்புறம் இது நம்ம மிக்சிக்குள்ளே போட்டு அரைச்செடுக்கணும். அதுக்குள்ளே வதக்கிறதுக்கான ஐட்டம்ஸ் எடுத்துக்கலாம். 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் முருங்கைக்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, பெரிய சைஸ் வெங்காயம், பெருசாக இருந்தால் 1, சின்னதாக இருந்தால் 2, நான் 2 எடுத்துருக்கு. காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பச்சை மிளகாய், ஒரு பெரிய தக்காளி, இல்லை இருந்தால் 2 மீடியம் சைஸ் தக்காளி, எல்லாமே சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. தேங்காய் வறுத்த அதே கடாயில் தான் நம்ம வதக்கி எடுக்கிறது. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றி 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் போட்டு வெடித்ததுக்கப்புறம் முதல்ல நம்ம சேர்த்துருக்கிறது கருவேப்பிலை, கூடவே சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வேகணும், வெந்து நல்லா சாஃப்டாக ஒரு மஞ்சள் கலர் வர்ற வரைக்கும் நம்ம இது வதக்கணும். மூடி வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் அங்கேயே இருக்கட்டும். வெங்காயம் வேகிறதுக்குள்ளே தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். மிக்சி ஜாருக்குள்ளே மாற்றி இருக்குது. நல்லா ஆறினதுக்கு அப்புறம் தான் அரைச்செடுக்கணும். தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டியதில்லை. நல்லா கிரைண்ட் பண்ணி வரும்போதே தேங்காயில் இருக்கிற அந்த தேங்காய் எண்ணெயிலே இந்த தேங்காய் வந்து நல்லா அரைஞ்சி இதே மாதிரி கிடச்சிடும். தண்ணி ஊற்றக்கூடாது, அது அங்கே இருக்கட்டும். அதுக்குள்ளே வெங்காயம் வந்து நல்லா வதக்கி இதே மாதிரி லைட்டாக ஒரு மஞ்சள் கலர், ப்ரௌன் கலர் மாதிரி வந்திருக்கு. அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துருக்கு. தக்காளி நல்லா வதக்கி பாதி வேகிற வரைக்கும் மூடி வச்சுக்கோங்க. கொஞ்சம் நேரத்துக்குள்ள தக்காளியும் பாதி வெந்து கிடச்சிடும். நல்லா ஒரு டைம் வதக்கினதுக்கு அப்புறம் அடுத்தது நம்ம சேர்க்கிறது முருங்கைக்காய், பச்சை மிளகாய். இதே மாதிரி ஒன்றொன்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சேர்த்து வதக்கும் போது டேஸ்ட் இன்னும் அதிகமாகும் இந்த ஒரு கறிக்கு. இது எல்லாமே நீங்கள் கடுகு வெடிச்சதுக்கப்புறம் ஒன்றா சேர்த்து கூட வதக்கி எடுத்துக்கலாம். ஆனால் அது அந்த மாதிரி செய்யும்போது இருக்கிற டேஸ்ட்டும் இந்த மாதிரி நம்ம ஒன்றொன்னா சேர்த்து வதக்கும் போது இருக்கிற டேஸ்ட்டும் வித்தியாசமாக இருக்கும். எல்லாமே வதக்கினதுக்கப்புறம் மூடி வச்சுக்கோங்க. முருங்கைக்காய் பாதி வெந்ததுக்கப்புறம் நம்ம இறால் மீன் சேர்த்துக்கலாம். இறால் மீன் வந்து ரொம்ப அதிகமாக வெந்து போயிடுச்சுன்னா ரப்பர் மாதிரி ஆகி போயிடும். அது ஒரு கரெக்டான அளவுக்கு வேக வச்சு எடுக்கிறதா நல்லாயிருக்கும். மூடி வச்சுக்கோங்க. மீடியம் லோ ஃப்ளேமில் கொதித்து இறால் மீன் இருக்கிற தண்ணி எல்லாம் இறங்கி இதே மாதிரி வந்திருக்கு. அடுத்தது தேங்காய் அரைச்சதை ஊற்றிடலாம். இது இப்போ பார்க்கும்போது அரைச்சி ஊற்றுனது ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தோணும். ஆனால் ஒரு பெரிய சைஸ் தேங்காயோட பாதி இருக்குது. 2 கப் அளவுக்கு தேங்காய் நம்ம வறுத்தெடுத்துருக்கு. இதுவே இந்த 1/2 கிலோ இறால் மீனுக்கு இந்த வெஜிடபிள்ஸுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த ஒரு கறி கேரளாவில் தீயல் அப்படின்னு தான் சொல்கிறது. கொஞ்சு தீயல், ப்ரான்ஸ் தீயல். இந்த ஒரு கறி காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற, கொஞ்சம் கட்டியாக இருக்கிற, திக்காக இருக்கிற ஒரு கிரேவியாக இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணியோட அளவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு இடையில செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. சில பேர் இதில் புளி எக்ஸ்ட்ரா ஊற்றிடுவேன். நான் இப்போ இதில் புளி சேர்க்கலை. அதுக்கு தகுந்த மாதிரி புளிப்பாக இருக்கிற தக்காளி தான் சேர்த்துருக்கு. புளிப்பு இன்னும் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். நல்ல ஒரு டைம் கொதிச்சதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் மூடி வச்சிருக்கு. இதிலிருந்து எண்ணெய் பிரிஞ்சு வர்ற டைமில் ஓப்பன் பண்ணி தீ ஆஃப் பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்சம் தீயல் ரெடியாக இருக்குது. வெஜிடேரியன்ஸுக்கு இந்த இறால் மீன் சேர்க்காம வெஜிடபிள்ஸ் வச்சுட்டும் இந்த ஒரு கறி இப்படியே செஞ்சு எடுத்துக்கலாம். இது வந்துட்டு சாதம் கூட, சப்பாத்தி கூட, பரோட்டா கூட எல்லாம் சூப்பராக மேட்ச் ஆகிற ஒரு கறியாக இருக்குது. பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள்.
அதுக்கப்புறம் உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.